ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பத்தூர் தாவேகா எம்எல்ஏ உடைய தேர்வு சர்ச்சையாக இருக்கிறது. அது நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. அவர் ஃப்ளோர் டெஸ்ட்டில் பங்கேற்க தடை உத்தரவு வந்திருந்த நிலையில் அவர் மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறார். இந்த வழக்கு பற்றிய மேலும் விவரங்களோடு வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், ஓவர் டு யூ. வணக்கம் ஹரிஹரன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் 83,364 வாக்குகளை பெற்ற நிலையில் அவரை விட ஒரு வாக்கு கூடுதலாக பெற்று தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இதை எதிர்த்து பெரியகருப்பன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை அளித்த தீர்ப்பில் அவர் சட்டமன்றத்தில் நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பு உள்ளிட்ட நடைமுறைகளில் பங்கேற்பதற்கு ஒரு இடைக்கால தடை என்பது விதித்துள்ளது. இந்த இடைக்கால தடையை எதிர்த்து உடனடியாக சற்று முன்னர் திருப்பத்தூர் தாவேகா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த உயர்நீதிமன்ற இடைக்கால தடையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் நாளை நடைபெறும் என்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த வழக்குடன் சேர்த்து கிட்டத்தட்ட தாவேகா அரசு அமைந்து தொடங்கி இந்த நீதிமன்றத்தில் முதல் வழக்கு என்பது கட்சியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு கிட்டத்தட்ட நீதிமன்றத்தை சுற்றியே பல்வேறு வழக்குகள் தற்போது அந்த கொறடா உத்தரவு, கொறடா அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அதிமுக சார்பிலும் எதிர்வரும் காலங்களில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி வெங்கடேஷன், தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.